கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை முருகன் கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. தோவாளை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பூக்கள். ஆனால் இந்த பூக்களின் நடுவே நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கு அருள் வழங்கி வரும் முருகப்பெருமான் இருப்பது பலருக்கு தெரியாது. உள்ளூர் மரபின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த சிறிய மலைப்பகுதியில் ஒரு தெய்வீக ஒளியை கிராம மக்கள் அடிக்கடி கண்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் வழிபாடு தொடங்கிய பின்னரே முருகப்பெருமான் அருளால் பலரது வேண்டுதல்கள் நிறைவேறியதாக பக்தர்கள் நம்பினர். அதன் பின்னரே இங்கு கோவில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மலையின் மேல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு ஏறிச் சென்று முருகனை தரிசித்தால் மனக்கவலை நீங்கி புதிய தைரியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமணத் தடை, கல்வி முன்னேற்றம், வேலைவாய்ப்பு போன்ற வேண்டுதல்களுக்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். தோவாளை உலக புகழ் பெற்ற மலர்களுக்கு பெயர் பெற்ற இடம் என்பதால் இங்குள்ள முருகனுக்கு மலர் அலங்காரம் மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது. குறிப்பாக திருவிழாக்களின் போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானின் திருக்கோலம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் மிகவும் விமரிசையாக நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள். என்றும் பலர் தோவாளை முருகனை மனதார வேண்டிக் கொண்டால் நல்ல மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்புகிறார்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கருத்துகளில் பகிருங்கள்.